இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்தின் சார்ந்தவர்கள் வழக்கறிஞர்களை திருப்பத்தூர் சட்டமன்ற தூக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கையாக இருக்கக்கூடியது கோட்டாட்சியர் அலுவலகம், திருப்பத்தூரில் கோட்டாட்சியர் அலுவலகம் ஆடியோ அலுவலகம் என்பது செயல்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம். சிவகங்கை மாவட்டம் என்பது நம்ம வரலாற்றை பார்த்தோம்னா ஒன்றுபட்ட ராமநாதபுரம் 3 மாவட்டங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 மாவட்டம் ராமநாதபுரம் சிவகங்கையாக இருந்து சிவகங்கை மாவட்டம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி 1985 பிரியப்பட்டது. இப்போ பிரியும் போது மக்கள் தொகை எவ்வளவு? 10 லட்சம் பேர் தான் மக்கள் தொகை. 1-2க்கு சிவகங்கைக்கும் ராமநாதபுரத்துக்கு. இன்றைக்கு மக்கள் தொகையோட எண்ணிக்கை என்ன? 13 லட்சம் பேர் மக்கள் தொகை சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் மக்கள் தொகை. இப்போ அன்றைக்கு மாவட்டமாக பிரியும் போது தாலுகாவோட எண்ணிக்கை என்பது குறைவு, யூனியனோட எண்ணிக்கை, ஒன்றிய அலுவலர்களோட எண்ணிக்கை என்பது குறைவு. இன்றைக்கு 9 தாலுகாக்கள், நமக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டுமே 9 தாலுகாக்கள், மக்கள் தொகை கூட. அன்னைக்கு பிரியும் போது எப்படி சிவகங்கை ஒரு ஆடியோ அலுவலகம், தேவகோட்டம் ஒரு ஆடியோ அலுவலகம். 1985 பிரியும் போது என்ன இருந்ததோ அதே நிலைமை தான் என்பது இருக்குது. இதை மாற்ற வேண்டும். ஒரு 3ஆவதாக ஒரு ஆடியோ அலுவலகம் என்பது திருப்பத்தூரை மையமாக வைத்து இயங்கப்பட வேண்டும் என்று எங்கள் கட்சியோட மாநாட்டில் என்பது தீர்மானம் என்பது நிறைவேற்றிருக்கிறோம். அதற்கு தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களை எங்கள் கட்சி மாவட்ட அளவிலையும் திருப்பத்தூரில் பல்வேறு போராட்டங்கள் என்பது நடத்தியிருக்கிறோம். கட்சி வரவேற்கிறது, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இன்றைக்கு என்ன, நம்ம மாவட்டத்தில் கடற்கோடி இருக்கக்கூடியது எஸ்புதூர் ஒன்றியம். எஸ்புதூர் உள்ள ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியோ சாதாரண மக்களோ பிறப்பு சான்று வாங்கணுமா, இறப்பு சான்று வாங்கணுமா, தந்தைக்கு 10 வருஷம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அவேர்னஸ், விழிப்புணர்வு என்பது 20 வருஷத்துக்கு முன்னால் கிடையாது. இப்போ இடம் சம்பந்தமாக, பிறப்பு சான்று சம்பந்தமாக, பாஸ்போர்ட், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னா பாஸ்போர்ட் தேவைப்படுது, பாஸ்போர்ட்டுக்கு பிறப்பு சான்று தேவைப்படுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு தன்மை என்பது பேரண்ட்ஸுக்கு என்பது நமது பெற்றோருக்கு என்பது கிடையாது. எனது தாய்க்கோ தந்தைக்கோ அந்த விழிப்புணர்வு என்பது கிடையாது. அதனால பிறப்பு பதிவு பண்ணாம விட்டுறாங்க, இறப்பு பதிவு பண்ணாம விட்டுறாங்க. இந்த இறப்பு சான்று பிறப்பு சான்று வாங்குவது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருந்தது. அந்த நடைமுறையை மாற்றி ஆடியோ அலுவலகத்துக்கு ஒரு தொகுதி வாரியாக கோரிக்கை என்பது வைக்கப்படக்கூடிய கோரிக்கை என்பது இன்னைக்கு பொதுவாக இருக்குது. மாநில லெவல்ல கோரிக்கை இருக்குது, அந்த தொகுதி சார்ந்த கோரிக்கை என்பது இருக்குது. நீங்க எங்க அமைப்புலையும் நாங்களும் சொல்லி திருப்பத்தூருக்கு இந்த கோரிக்கையை எங்களோட அமைப்புக்கு சொல்றோம். அண்ணன் இதுல எங்களோட ரிக்வஸ்டா சொல்றோம். உங்க அதிமுக கோரிக்கையில திருப்பத்தூரில் எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பண்ணப்பட்டால் இங்கு ஆடியோ அலுவலகம் கொண்டு வரப்படும் என்று அந்த தீர்மானத்தில் தேர்தல் அறிக்கையில கொண்டு வரணும்னு எங்க கட்சியின் சார்பாக அண்ணன்ட்ட நாங்க வேண்டுகோளை விடுத்து இதற்கு தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட இந்த போராட்டத்தை என்பது முதல் கட்ட போராட்டமாகத்தான் எங்கள் கட்சி மதிப்பீடு செய்யறது, பார்க்கிறது. தொடர்ச்சியாக வெற்றி பெறும் வரை போராடுவோம். நிச்சயமாக வெற்றி பெற முடியும். பல்வேறு போராட்டங்கள் வாயிலாகத்தான் அரசாங்கத்தை செவிசாய்க்க வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடுகளை இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோம். ஆகவே அந்த